ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சாப்ஸ். இது வந்து ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்த ரெசிபி. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 500 அபோவ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போட்டுட்டேன். இப்போ நான் செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் மற்றவங்க செஞ்சுருக்கிறத நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்லா வந்துச்சுன்னா அந்த ரெசிபி தான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்குது. இந்த மெத்தடை சில பேர் சோம்பேறி சிக்கன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அவங்க என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுட்டு இதில் என்னோடய ஃபீட்பேக் என்ன நான் யோசிச்சேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வானல் வச்சாச்சு. நான் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை. இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு இதோட பேஸ்ட்டு. ஆக்சுவலாக இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவங்க நிறைய குவான்டிட்டியில் செய்யும் பொழுது தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றா அரைச்சா தான் ஓரளவு அது நைஸாக வரும்ன்றதுனால பூண்டு ஜாஸ்தி எடுத்துகிட்டு இஞ்சி கம்மியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு அடுத்து சில்லி சிக்கன் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சமாக நம்ம சோம்பு பவுடர் தான் சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து இதில் லெமனும் சேர்த்துக்கலாம், தயிரும் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் தயிர் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது அடி பிடிச்சிடும் அப்படின்றதுனால ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நான் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அது வதங்கும் பொழுது நல்ல வாசனை வந்துச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு அது சூடு ஏற ஏற நல்லா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா குக் ஆகி சூப்பராக வாசனை வரும். எண்ணெயும் அதிலிருந்து பிரிகிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் பெருசாக இதில் வேலை எதுவுமே இல்லை. சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கிறது தான். ஆனால் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதிலலாம் எந்த குறையும் கிடையாது. எனக்கு பர்சனலாக என்னென்னா நம்ம எண்ணெயெல்லாம் காய வச்சுட்டு 1 by 1 சேர்த்து மசாலாவை வதக்கி செய்கிறோம். பட் அதோட டேஸ்ட் எப்படி வருமோ அப்படின்றது தான் என்னோட இது. ஆனால் இவங்க இந்த மாதிரி செய்யலான்னு போட்டிருந்த பொழுது சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்ச ரெசிபி தான் இது. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு. இந்த சிக்கன் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கறியிலேருந்தே உங்களுக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். அதனால் நான் தண்ணி சேர்க்கல. இதில் இந்த மசாலாவோடையே சேர்த்து கறியிலேருந்து வர தண்ணியிலே இது வேக வைக்க வேண்டியதான். இதை மாதிரி நம்ம அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும் பொழுது அது அழகாகவே வெந்து வந்தது. ரொம்ப சூப்பராக அது வெந்துடுச்சு. எனக்கு எந்த மிஸ்டேக்குமே வரலை. இப்போ பாருங்கள், என்ன மசாலா அடிப்பிடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். அது நம்ம கிளறிட்டு இருந்தோம்னா அது வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கிரேவியோட பச்சை வாசனைலாம் போயிடுது. கறியுமே நல்லா வெந்து வந்துடுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெரிய வானலாக வச்சுருந்துருக்கலாம். நான் தான் கொஞ்சம் சின்ன வானலை வச்சுட்டு கொஞ்சம் அவஸ்தையாக இருந்தது. வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், மசாலாவும் கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு, கறியும் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டிதான். சுட சுட சூப்பராக நம்மளோட சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதே சமயம் சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக குக் கிளாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.